கே.எஸ். சங்கர் அவர்கள், ஜாழ்ப்பாண யூடியூபர் கே.எஸ். சங்கர் அவர்கள் அவர் கடந்த ஒரு 35 மணித்தளங்களுக்குள்ள அது என்னவோ சொல்லி வைத்தது போல நான் பேசின இடங்கள்ல கே.எஸ். சங்கரை பத்தி உறவுகள் பேசிட்டு இருந்தாங்க. கனடால டொரண்டோல, தமிழ்நாட்டுல சென்னை, திருச்சி, கோவை இந்த இடங்கள்ல, அடுத்தது இலங்கை உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகள் யூரோப்ல பல இடங்கள்ல. ஸோ அப்ப இந்த விடயம் கண்டிப்பா பல பேருக்கு, ஒரு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல ஒரு பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா அமையும். அதே நேரத்தில் பல உண்மைகளை சொல்ற ஒரு வீடியோவா அமையும். அப்படின்ற இதுல இந்த வீடியோ பேச உங்களுக்கு புரியும். அடுத்தது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா டான் ஜே.ஆர். அவர்கள், இர்ஃபான் வியூ அவர்கள் இப்படியான பெயர்களை கேள்விப்பட்டு வந்த ஒரு டைம்ல, அதாவது தமிழ் யூடியூபர்ஸ் அப்படின்னா, ஸோ இலங்கை இந்தியா ரெண்டுக்குமே இடையில, இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர், ஸோ இங்க நிறைய ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா எல்லா தகவல்களுமே அப்படியே தெரிய வரும், அந்த சோசியல் மீடியால தெரிய வரும். அதுல முக்கியமா இந்தியாவில் நடக்கிற எல்லா விடயங்களுமே ஏசியாவில் பல பேருக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். முக்கியமா தமிழ் மக்களோட வீடுகள்லாம் அதுதான் செய்தியா இருக்கு. ஸோ அப்ப பொதுவா ஒரு டைம்ல இர்ஃபான் வியூ, டான் ஜே.ஆர்., இப்படி மதன் கௌரி இப்படியான பெயர்கள் மட்டுமே பேசப்பட்டு வந்தது. அவங்களுடைய சாகசங்கள், இர்ஃபான் வீடு கட்டுறாரு, இர்ஃபான் கடை வைக்கிறாரு, டான் ஜே.ஆர். ஷாப் வைக்கிறாரு, அப்படியான விடயங்கள் கொண்டிருக்குள்ள அது இன்னும், அதாவது நாங்களும் இருக்கோம்ப்பா அப்படின்ற இதுல பல பேரை திரும்பி பார்க்க வைத்தவர்கள் ஜாழ்ப்பாண யூடியூபர்ஸ். அவங்களுடைய விடாமுயற்சி, தமிழ் ப்ரோவா இருக்கட்டும், கே.எஸ். சங்கர் அவர்களா இருக்கட்டும், அலஸ்டின் ரோக்கா இருக்கட்டும். ஸோ இன்றைய கூட ஜஃப்னா சுதனை பத்தி சென்னையில் இருக்க ஒருத்தங்க கால் பண்ணிக்குள்ள கேட்டிருந்தாங்க. அந்த தம்பி அவரை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ இப்படி அந்த ஒரு வளர்ச்சின்றது பார்க்க சந்தோஷமா இருக்கு. சரிங்களா, உலகம் ஃபுல்லா பேசுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விடயம் முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று. அடுத்தது இது சரியான உதாரணம், முன்னுதாரணம். அதே நேரத்தில் பிழையான முன்னுதாரணமும் இருக்கு. ஹெல்பிங் யூடியூபர்ஸ், உலகெங்கும் இருக்கிற ஹெல்பிங் யூடியூபர்ஸ், ஹெல்ப் டு ஹெல்ப்லெஸ், ஹெல்ப் டு பூர் பீப்புள், உதவி யூடியூபர்ஸ், ஏழைகளின் தோழர்கள், ஹெல்ப் டு பூர் பீப்புள், இப்படி மக்களை ஏமாத்துற பண மோசடி செய்யற கூட்டம். அது யூடியூபர்ஸ் கேட்டகரிகளே வராது. அது பண மோசடி செய்யறவர்கள், கொள்ளையர்கள் கூட்டம், பண மோசடியர் செய்யற கூட்டம், பித்தலாட்டக்காரர்கள் கூட்டம், பெண் மோசடி செய்யற கூட்டம், அந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஸோ இப்போ அந்த டிஃபரெண்டையும் நம்ம பேசிடுவோம். இதுவும் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும், சில பேருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற ஒரு வீடியோவா கூட இருக்கட்டும். பேச உங்களுக்கு புரியும். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கிறதும், முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கேளுங்க. இப்படியான விடயங்களை பற்றி தெரியாதவர்கள், அறியாதவர்களுக்கு நீங்க இருக்கிற நாட்டுல, நீங்க இருக்கிற இடங்கள்ல இதை பத்தி பேசுங்க. எனக்கு லைக்கும் வேணாம், ஷேரும் வேணாம். நீங்க இருக்கிற நாடுகள்ல இந்த விடயங்களை, இந்த விழிப்புணர்வுகளை நீங்க தெரியப்படுத்துங்க. அதுதான் என்னுடைய முழுமையான நோக்கம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப தவாகரன் அவர்களா இருக்கட்டும், கே.எஸ். சங்கர் அவர்களா இருக்கட்டும், தமிழ் ப்ரோ அவர்களா இருக்கட்டும், இவங்களை பத்தி எல்லாம் நான் 2022 இருந்தே நானும் சரி, விஜித் அண்ணா அவர்களும் சரி, ஏன் தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள், ஸோ அவங்க கூட சரி, விஜித் அண்ணா ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கு. ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா நாங்கள் இவங்களை பத்தி பேசியிருப்போம். முக்கியமா தமிழ் ப்ரோ இலங்கை ஃபுல்லா நடந்து வந்தது, அது எல்லாத்தையுமே நல்ல விடயங்கள் சொல்லிக்குள்ள பேரை சொல்லி நம்ம பாராட்டி இருப்போம். பட் அது அந்த டைம்ல டைட்டில் போட்டு, தம்ப்நெயில் போட்டு தனியா சொல்லாம பிக் பாஸ்ல லைவ் போய்கொண்டிருக்கக்குள்ள நம்ம அதுல அதை பத்தி பேசிருப்போம். ஒரு படியம் இப்படி இலங்கை ஃபுல்லா நடக்கிறான்ப்பா அப்படிங்கிற ரீதியில. அதே நேரத்தில் தவாகரன் அவர்கள் கடை வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் தான் ஃபர்ஸ்ட் நபர் நினைக்கிறேன், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஸோ அப்போ அதை பத்தி எல்லாமே நம்ம பேசியிருப்போம். சரிங்களா? இப்ப நான் மட்டுமில்ல, உலகத்தில் இருக்க தமிழர்கள், அது இலங்கை தமிழர்களா இருக்கட்டும், இந்திய தமிழர்களா இருக்கட்டும், மலேசியா சிங்கப்பூர் தமிழர்களா இருக்கட்டும், இதெல்லாம் பெருமையா பேசி வாழ்த்தி இருக்காங்க. இந்த வழியை நான் சில சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈவன் இலங்கையில பிறந்து வெளிநாட்டில் இருக்க புலம்பெயர்ந்த தமிழர்களா இருக்கட்டும், இதை அவ்வளவு தூரம் தங்கட வீட்டு பிள்ளை ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி பெருமையா பேசியிருக்கார்கள். இந்த விடயம் சொல்ல காரணம் என்னன்னா, இப்ப
ரீசெண்ட் டைம்ல சில பேர் வந்து யாழ்ப்பாண யூடியூபர்ஸை வெளிநாட்டில் இருப்பவர்கள் டார்கெட் பண்றாங்க, சில பேர் டார்கெட் பண்றாங்கன்னு. யாருமே யாழ்ப்பாண யூடியூபர்ஸை டார்கெட் பண்ணல. சரியா, வேற சில மோசடி கும்பலுக்கு எதிராக தான் குரலை வந்து கொடுக்குறாங்க. உலகெங்கும் இருக்கிற சில மோசடி கும்பலுக்கு எதிராக தான். சரிங்களா, யாழ்ப்பாண யூடியூபர்ஸை பாராட்டுறாங்க, மோட்டிவேட் பண்றாங்க, அப்பப்ப சில அட்வைஸை வந்து பண்றாங்க. இதுதான் உண்மை. சரி, இப்ப KS சங்கர் அவர்கள் கண்டிப்பா அந்த இளைஞர் வந்து சிறந்த முன்னுதாரணம். பல தவறான முன்னுதாரணங்கள் வந்து கொண்டிருக்கக்குள்ள திடீர் பணக்காரர்கள், வெளிநாட்டவர்கள்ட்ட காசை பிடுங்குற கூட்டங்கள், PR-க்காக பல லீலைகள் பண்ற கூட்டங்கள், ஸோ வெள்ளக்காரனா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் சரி, ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அப்படின்னு இருந்து போட்டு ஒரு திடீர்னு பணக்காரர்களை வரைக்குள்ள பல பேரை வந்து ஒரு தவறான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு கொண்டு போகுது. யாருக்கு தான் ஆசை இருக்காது? குடும்பங்கள்ல பிரச்சனை வர காரணமே காசு 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 காசு. அப்ப அந்த காசுக்கு இதுதான் வழின்னு ஒரு தவறான நபர்கள் தவறான ஒரு வாழ்க்கை முறை மூலம் அதை வந்து ஆடம்பரமா வச்சு காமிக்கக்குள்ள இளைஞர்கள் மட்டுமில்ல, ஈவன் 50 ஏஜ்ல இருக்கிறவங்க, 60 ஏஜ்ல இருக்கிறவங்க, 40 ஏஜ்ல இருக்கிறவங்க, 30, 20 ஏஜ், அதுல 15 ஏஜ்ல இருக்கிறவங்க கூட தப்பா ஒரு பாடத்தை படிக்கிறாங்க. நம்ம ஆன்டிகளை வந்து போய் பிடிப்போம், வெளிநாட்டு பெண்களை ஒரே நேரத்தில் 4-5 காதல் பண்ணுவோம், காசுக்காக ஏழைகளை யூஸ் பண்ணுவோம், இந்த வெளிநாட்டவரை வச்சு நம்ம குடும்பத்தை நிறுத்தி பண்ணுவோம், பொய்யான வீடியோக்களை போடுவோம், வேனுக்குள்ள இருந்து சிம்மு தொலைஞ்சு போட்டு இவங்க என்ன மிரட்டுறாங்கன்னு போட்டு போனை காமிச்சு ஒரு வயதானவன் நபர்கள் பேசக்குள்ள மனசாட்சி இல்லாம இவங்க எப்படி மிரட்டுறாங்க பாருன்னு வாயில வருது. நல்லா எனக்கு எருமை மாடு மாதிரி 2-3 நாள் இருந்துகிட்டு மிரட்டுறாங்க பாருங்க அப்படி அப்படின்னு வந்து சொல்றது. அடுத்து நடிக்கிறது, குடும்பமா சேர்ந்து நடிக்கிறது, அப்பனுக்கு ஹாஸ்பிட்டல் கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி நடிக்கிறது. அப்ப இப்படி பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு கணக்காரர்கள் இல்லடா, கோடீஸ்வரங்க. அவங்ககிட்ட இல்லாத எதுவுமே இல்லை. பக்கத்துல இருக்க ஊருக்கு போற மாதிரி நினைச்சா கனடாவுக்கு கூட போயிட்டு வருவானுங்க. அந்த அளவுக்கு கோடியில இருக்கு. அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் பல பேருக்கு. அப்ப அப்படி தவறான முன்னுதாரணங்கள் அது வந்து பெருசா மேலோங்கி இருக்கக்குள்ள ஒரு பக்கம் KS சங்கர் அவர்களா இருக்கட்டும், தவாகரன் அவர்களா இருக்கட்டும், தமிழ் ப்ரோ அவர்களா இருக்கட்டும், கண்டிப்பா பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும். எல்லாருமே புத்திசாலிகள் இல்லை. சொல் புத்தி, செயல் புத்தி. சில பேர் சொல்லைக்குள்ளதான் பல பேருக்கு புரியும். எனக்கும் பல விடயங்கள் லேட்டா புரிஞ்சிருக்கு. ஆனா புரிஞ்சதுக்கு அப்புறமும் அது புரியாத மாதிரி இருந்தா அது தப்பு, அது பாவம். சரியா, உனக்கு புரிஞ்சிட்டு இல்ல 1 3 இல்லப்பா 2 அப்படின்னா அதை நீ திரும்ப அக்செப்ட் பண்ணணும். சரியா, அப்ப அக்செப்ட் பண்ணா நீ வந்து குறை சொல்லைக்குள்ள நீ வேற மாதிரி சொன்னால, அப்ப ஒரு விடயத்தை பாராட்டிக்குள்ள நீ வெளிப்படையாவே சொல்லு, அப்பதான் உண்மைகள் புரியும். சரியா, சோ அப்ப இவங்க எல்லாமே யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு டைம் இர்ஃபான் வியூ, டான் JR, மதன் கௌரி அப்படின்னு இந்த உலகமே தமிழ் மக்கள் எங்க இருக்காங்களோ அப்படியே பார்த்தாங்க. பா, இந்தியா யூடியூபர்ஸ், தமிழ்நாட்டு யூடியூபர்ஸ் வேற மாதிரி இல்லை அப்படின்னு. பட் இப்ப வந்து இலங்கை யாழ்ப்பாண யூடியூபர்ஸை ஒட்டுமொத்த தமிழ் பேசுற மக்களுமே திரும்பி பார்ப்பதும் ஒரு பாடமா எடுத்திருப்பதும், முக்கியமா இளைஞர்கள். இப்ப KS சங்கர் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன், ஒரு பெண்ணை காதலிச்சு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறக்க போதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு கடையை ஆரம்பிச்சு, யூடியூப் வருமானம் மூலம் ஒரு கடையை ஆரம்பிச்சு, பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சரியா, ஸோ அப்போ அவருக்கு வாழ்த்துக்கள். மனசு போல நல்லா இருங்க. சரியா, ஸோ இப்படியான நல்ல புத்தகங்களை நம்ம படிச்சதை ஷேர் பண்ணணும். நான் புத்தகம் படிக்கக்குள்ளேயே அப்படிதான். அப்ப இப்படி பார்க்குற நபர்களும் ஒரு நல்ல புத்தகம் போல. அப்ப நல்லதை நான் எப்பயுமே வெளிப்படையா பேரை போட்டு சொல்றது வழக்கம். சரிங்களா, ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் போய்கொண்டிருக்கக்குள்ள திடீர் பணக்காரர்களை பத்தி இந்த உலகமே ஒரு தப்பா நம்ம போவோமா, இப்படி பண்ணாதான் இந்த சில ஆண்டிகள் கொண்டாடுவாங்க, அப்ப நமக்கும் காசு வரும், 3 வருஷத்துக்குள்ள கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு பல பேர் ஒரு தப்பா ஒரு இதுல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தப்பான ஒரு இதுல போய்கொண்டிருக்கக்குள்ள அப்ப நம்ம பார்க்குற நல்ல விடயங்கள் நல்ல புத்தகங்களை பத்தி சொல்லக்குள்ள சில பேருக்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வுகள் வரும் இல்ல. அதுக்காகவும் என்னுடைய முதல் நோக்கம் நான் இப்படி பேசுறது. அடுத்தது இப்படியான இளைஞர்களை பத்தி நம்ம வந்து பேசக்குள்ள பல இப்படியான இளைஞர்கள் வருவார்கள். இப்படியான இளைஞர்கள் அவங்களை ஊக்குவிப்பாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த பதிவு. வாழ்த்துக்கள் KS சங்கர் அண்ட் அவங்களோட வைஃப், அவங்களோட குடும்பம் நல்லா இருங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டான் JR அவர்கள்
ஸோ டான்ஜிஆர் அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே சங்கர் அவர்களை பற்றி நிறைய விடயங்கள், கே சங்கராக இருக்கட்டும், தவாரனா இருக்கட்டும், வியந்து சொல்லியிருப்பாங்க. அந்த படியங்க வந்து அதாவது அவர் டான்ஜிஆர் வளர்ந்த விதம், அதாவது இப்போ யூடியூப்ல அவர் ஒரு நம்பர் 1 நம்பர் 2 தமிழ் நாட்டில் தமிழ் யூடியூபர்ஸ்ல. அப்போ அவர் வந்து சில இடங்களை சொல்லியிருப்பாரு, இந்த அவங்க சொன்னது சொல்றேன், இந்த பசங்க வந்து நம்ம வளர்ந்ததோட பார்க்கக்குள்ள இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதிகமா இருக்கு, ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அப்படின்னு அவரே வந்து பல இடங்கள்ல பாராட்டி இருக்காரு. ஸோ அப்ப ஒரு பெரிய யூடியூபரே இப்ப இவங்க இந்த விடயங்கள் கடைகள் ஆரம்பிக்க முதல், கல்யாணங்கள் பண்ண முதல், ஒரு 1.5 வருஷத்துக்கு முதலே டான்ஜிஆர் அவர்கள் சில பேருடைய விடயங்களை சொல்லியிருக்காரு. இவங்களை மீட் பண்ண முதலே அவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்காரு. அதையும் நான் இந்த பதிவுல பதிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது தவறான உதாரணம் அப்படின்னுக்குள்ள யூடியூப் அப்படின்றது நம்ம பண்ற தொழில். சரியா? அதுக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் அமெரிக்கன் கம்பெனி நமக்கு காசு பேங்குக்கு அனுப்பும். எப்படி பேங்கர்ஸோ, டீச்சர்ஸோ, டாக்டர்ஸோ, இன்ஜினியர்ஸோ, அதே போலதான் யூடியூப்ல கோடிக்கணக்கில் கூட வைக்கலாம். சரியா? இப்ப சில பேர் யூடியூப்ல வீடியோ போடுறவங்களுக்கு வந்து வேற வேலை இல்லையா, இதுதான்டா வேலை, எங்களுக்கு யூடியூப் பண்றது இதுதான் வேலை. இதுல நிறைய கேட்டகரி இருக்கு. பேசுறது இருக்கு, குக் பண்றது இருக்கு, வ்ளாக் பண்றது இருக்கு, லைஃப் ஸ்டைல் அப்படின்னு இருக்கு. இது வந்து யூடியூபோட கேட்டகரி. பட் சில பேர் வந்து உதவி, ஹெல்பிங் அப்படின்னு போட்டு பண்ணுவானுங்கல்ல, வெள்ளக்காரனா இருக்கட்டும் சரி, வேற எந்த மொழி பேசுறவனா இருக்கட்டும் சரி, அது வந்து யூடியூபர்ஸ் அப்படின்றதுக்குள்ள வேற யாராவது எடுத்தா எடுக்கலாம். பட் உண்மையான மக்களுக்கு புரியும் அது யூடியூபர்ஸோட வேலை இல்லை. ஏன்னா நம்ம பண்ற வேலைக்கு தான் யூடியூப் காசு இதை வந்து தருது. அதுவும் ஹெல்பிங்னு வரைக்குள்ள எங்கேயோ போகுது காசு. 5 மடங்கு 7 மடங்கு 10 மடங்கு அதிகமா வரும். ஏன்னா ஹெல்பிங் அப்படின்னுக்குள்ள பல வெளிநாட்டவர்கள் தான் பார்ப்பாங்க. சரியா? ஸோ அப்ப அங்க அந்த ஹெல்பிங் வீடியோ போடுறோம், ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்கிறவங்களுடைய ஒர்க் இருக்கான்னா இல்ல. அவங்களோட காணொலிகள்ல ஏழைகள் தான் வந்து அவங்களோட கதையை சொல்லுவாங்க. 1 மணி வீடியோ, 50 நிமிஷம் வீடியோல 90% அந்த ஏழையோட முகமும் அந்த ஏழையோட குரலும் தான் இருக்கும். அப்ப அந்த ஏழைக்காகத்தான் மக்கள் பாக்குறாங்க, ஏழைக்காகத்தான் இவங்களை சப்ஸ்கிரைப் பண்றாங்க. சரியா? அப்ப அது அவங்களோட ஹார்ட் ஒர்க் மூலம் வந்தாங்களான்னா இல்ல. ஆனா ஒரு வீடியோக்கே 14-15 லட்சம் அந்த ஏழைகளை வச்சு உழைச்சிட்டு அதுல இருந்து 1 பைசா கூட அது ஏழைகளுக்கு கொடுக்காது. மனசாட்சி இருந்தா, நல்லவங்களா இருந்தா 50-50 கொடுத்துருக்கணும். உங்களை வச்சு போட்ட காணொலிக்கு வெளிநாட்டுல இருந்து கொடுக்குற காசு அது வேற. ஏமா உங்களை வச்சு வீடியோ போட்டபடியா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு வீடியோக்கே 15-14 லட்சம் வந்தது. அப்ப இதுல 50% 7 லட்சம் உங்களுக்கு, 7 லட்சம் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு மனசாட்சி இருக்கிறோம் பண்ணுவான். ஆனா இந்த சில பிரபல உதவி யூடியூபர்ஸ் திடீர் பணக்காரர்கள் இருப்பானுங்கல்ல, அவனுங்க ஏழைகளை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சானுங்க. அதன் மூலம் வெளிநாட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எக்கச்சக்கமா கிடைக்கக்குள்ள அவங்கள அம்மா அப்பான்னு சொல்லி அவங்க கிட்ட கொள்ளையடிச்சானுங்க. பொய்யான வீடியோக்கள், கண்ணு தெரியல, அப்பனுக்கு ஹாஸ்பிட்டல்ல காசு இல்ல, வளத்துக்கு பேங்க்ல கோடிக்கணக்கில் இருக்கும், அப்பனுக்கு ஆபரேஷன் காசு இல்ல, அக்காவுக்கு பிரச்சனை, வீட்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லி பொய்யான வீடியோக்களை போட்டு அந்த பொய்யான வீடியோக்களுக்கு யூடியூப் காசு கொடுக்கும். ஆனா அந்த பொய்யான வீடியோக்களை பார்த்துட்டு வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்தவர்கள், மகன் காசு இல்லையா, கண்ணு தெரியாம போயிருமா, இந்த மகன் 5 லட்சம் அப்படின்னு 1.5 மாசம் ஓட்டிருப்பானுங்க. கண்ணு தெரியல சீரீஸ் நாடகம், அப்பங்க ஹாஸ்பிட்டல்ல நாடகம் அப்படின்னு 18-19 வீடியோக்கள் எல்லாமே 1 மணி நேரத்துக்கு மேல, எல்லாம் மோஸ்ட்லி அந்த வீடியோக்களுக்கு 1 லட்சம் வியூ, 80,000 வியூ, 90,000 வியூ அப்படின்னு. அப்ப 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முதல் போட்ட வீடியோக்கள்ல இப்ப 90% இப்ப டிலீட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா இப்ப பல பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏண்டா கண்ணி தெரியல அப்படின்னா இப்ப என்னடா ஆச்சு கேட்பாங்கல்ல, கேட்கிறாங்கல்ல உடனே. சில பேர் தலைமறைவு. சரியா? சோ அப்ப அப்படி ஏமாத்தி வெளிநாட்டவர்கள் இருந்து கோடிக்கணக்கில் காசு. அடுத்தது கொடுக்கிற காசுல 75% எடுத்துருவானுங்க, 25% தான் கொடுப்பானுங்க. அந்த பித்தலாட்டம். அடுத்தது இந்த வெளிநாட்டவர்களை வச்சு தங்கட குடும்பத்துக்கு சைட் பிசினஸ், முறுக்கு சுட்டு வைக்கிறது, தச்சு கொடுக்கறது, வெளிநாட்டு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இலத்திரனியல் பொருட்களை அனுப்புறது அப்படின்னு ஏத்தி இறக்குறது, ஏர்போர்ட்ல இருந்து வர்றவங்களை ஏத்தி இறக்குறது, பயங்கரமா சார்ஜ் பண்றது. அடுத்தது வந்து இந்த இதுகளை மகன்களை பார்த்து குடும்பத்துல இதுகளை பத்தி பேசிக்கல அங்க இருக்கிற பெண் பிள்ளைகளை காதல் என்ற பேர்ல அந்த பிள்ளைகளிட்ட காசை பறிக்கிறது, வெளிநாட்டு பிஆருக்காக பெண்களை ஏமாத்துறது. அப்படிப்பட்ட இந்த வேலை செய்பவர்கள் இது வந்து யூடியூபர்ஸ் அப்படின்றதுக்குள்ள வராது. சரிங்களா? ஏழைகளோட ஃபுல் டீட்டெயிலையும் சொல்றான். தான் காசு உழைக்கணும் பண்றதுக்காக அழு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, கல்யாண வயசுல இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி,
உண்மையிலேயே வந்து சில விதிகளின் படி வந்து சில பேரை வந்து காமிக்க மாட்டாங்க மனசாட்சி இருக்கிறவங்க. ஆனா இதுகளுக்கு நோக்கம் காசு. அப்ப இப்படி அழுது இப்படி காமிச்சா தான் தங்களுக்கு வியூ வரும். யூடியூப்ல இருந்து எக்கச்சக்கமா உழைக்கலாம்ன்றாங்க. இப்படி பண்றதுகள் இட்ஸ் நாட் தி யூடியூபர்ஸ். சரிங்களா? இது வந்து பித்தலாட்ட கூட்டம், நாடக கம்பெனி, பெண்களை மக்களை ஏமாத்துற ஒரு பித்தலாட்ட கூட்டம். சரிங்களா? இதுதான் டிஃபரெண்ட். ஸோ யூடியூபர்ஸுக்கும் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்கிற 95% உலகெங்கும் இருக்கிற அந்த 95% ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்கு இருக்கிற மெயின் டிஃபரெண்ட் இதுதான். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த வீடியோ முடிக்க முதல் சில பேர் வந்து இந்த வேலைக்கு போங்கடா, அதை பண்ணுங்கடா, வேற வேலையே இல்லையான்னா நீங்க தான் முட்டாளா இருக்கீங்க. யூடியூப் பண்றது ஒரு வரப்பிரசாதம். யூடியூபர்ஸ் அப்படின்றது ஒர்க். அந்த யூடியூபுக்குள்ள வந்து பல பேர் யூடியூப் அமெரிக்கன் கம்பெனி கூகுள் AdSense அது கொடுக்குற காசுலயே கோடிகளுக்கு கிட்ட உழைச்சி கடைகள் வீடுகள் அப்படின்னு நல்லா வந்து கொண்டிருக்காங்க, நல்லா வர்றாங்க, நல்லா வந்திருக்காங்க. இந்த விடயம் தெரியலன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ண டைம் இருக்கு அப்படின்னா கூகுள்ல போய் யூடியூப்பில் ஏர்ன் பண்றது எப்படி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படியான படிச்சுட்டு நீங்களும் யூடியூபர்ஸ் ஆகுங்க. வேலை இல்லை, படிச்சு போட்டு சும்மா இருக்கேன் வேலை இல்லை அப்படின்னு காலத்தை போக்குறத விட்டுட்டு உங்களோட போன்லயே நீங்களே உங்களோட வீட்டிலேயே ஒரு கம்பெனி, யூடியூப் பண்ற கம்பெனியை நீங்க வீட்டில இருந்தே நீங்க தான் முதலாளி, நீங்க தான் தொழிலாளின்னு ராஜா மாதிரி வாழலாம். சமையல் பண்ணலாம், ஸ்பீச் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம், லைஃப் ஸ்டைல் வீடியோ போடலாம். சரியா? இல்ல வெளியில போய் வ்ளாக் போடலாம். முக்கியமா புலம்பெயர்ந்த உறவுகள் அவங்களோட ஊரெல்லாம் பார்க்க எவ்வளவு ஆசைப்படுறாங்க, அந்த காணொலிகளை போட்டால் அவங்களே தூக்கி விடுவாங்க. அப்படியான வீடியோக்களை போட்டு நல்லா வாங்க. அதை விட்டுட்டு யூடியூபர்ஸோட கமெண்ட்டுக்குள்ள போய் வேற வேலை இல்லையா, அது இல்லையா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, அறிவிலிகளா இருக்காதீங்க. சரிங்களா? அதுக்கு பதிலா இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருப்பானுங்கள பித்தலாட்டக்காரனுங்க, அவனுங்களுக்கு கமெண்ட்டுக்கு கீழே போய் வேணும்னா நல்லா வச்சு செய்யுங்க. நன்றி.